வணக்கம். நவராத்திரி விழாவில் நோன்பில் வழிபாட்டு முறையில் பாஸ்கரராயர் அவருக்கு முக்கியமான இடம் இருக்கிறது. யார் இவர்? எப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு பிதாமகர் இருக்கிறாரோ அந்த மாதிரி பாஸ்கரராயர் மகாராஷ்டிரத்திலே பிறந்தவர். கோணகாம்பாள், கம்பீரராயர் இருவருக்கும் அங்கே பிறந்த இவர் காசியிலே நரசிம்மர் என்பவரிடம் வேதத்தை பயின்றார். அந்த காலகட்டத்திலே, அதாவது 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதியிலே மகாராஷ்டிர இனத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் பாஸ்கரராயரை, வேத விற்பன்னரை, தஞ்சாவூர் மன்னர் நீங்கள் இந்த பக்கம் வாருங்கள் என்று சொல்லி கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவிலே இருக்கிற திருவாலங்காடு பகுதியிலே ஒரு கிராமத்தையே அவருக்கு கொடுத்து, நீங்கள் இங்கே இருந்து உங்கள் ஆன்மீக பணிகளை செய்யுங்கள் என்று சொன்னார். பாஸ்கரராயர் அங்கே கங்காதர வாஜ்பேயர் என்கிற ஆன்மீக குருவிடம் சிஷ்யனாக சேர்ந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார். அதாவது வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், உபனிஷத்துக்கள் இவைகளையெல்லாம் அறிந்த பிறகு லலிதா சகஸ்ரநாமத்தை படித்தார். அவருக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. அதில் ஏன், ஆதிசங்கரர் பெரும் மகான், கேரளாவிலே காலடியிலே பிறந்த பெரும் மகான் அவர். அவர் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு உரை எழுத வேண்டும் என்று நினைத்த பொழுது அது கைகூடலை. தன்னுடைய சிஷ்யரை கூப்பிட்டு லலிதா சகஸ்ரநாம சுவடியை எடுத்துகிட்டு வந்தார். அவர் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தா விஷ்ணு சகஸ்ரநாமம். தென் எப்படி வருது மாறி மாறின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதை நீங்கள் உரை எழுத வேண்டாம், இன்னொருத்தர் எழுதுவாருங்கிற அர்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்படி அம்மனே, ஆதிபராசக்தியே வந்து சொல்லிய யாரை உரை எழுத வேணும் அப்படின்னு ஆதிபராசக்தி சொன்னாங்கன்னு கேட்டால் பாஸ்கரராயர். அப்படிப்பட்ட பாஸ்கரராயர் தான் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு உரை எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த உரை அது. ராமகிருஷ்ண மடம், மயிலாப்பூர், சென்னையில் இருக்கிற ராமகிருஷ்ண மடம் வந்து அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிற விளக்க உரையை வெளியிட்டிருக்கிறது லலிதா சகஸ்ரநாமத்திற்கு. ஆனால் எங்கள் பார்வையில் பாஸ்கரராயர் எழுதியிருக்கிற உரை மிகச்சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த உரையை தழுவி மதிப்பிற்குரிய பருத்தியூர் கே சந்தானராமன் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். அது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதனுடைய அடிப்படை, யார் இந்த லலிதாம்பிகை? ஸ்ரீபுரம்ங்கிறது அந்த அம்மாவோட ஊர். எந்த அம்மாவோட ஊர்? சிவனுக்கு கைலாசம் மாதிரி, பெருமாளுக்கு பார்க்கடல் மாதிரி, முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு மாதிரி, விநாயகனுக்கு அவர் எங்கும் இருக்கிறவர். எனவே சிந்தாமணிங்கிறது அந்த வீட்டோட பேர், அம்மன் இருக்கிற வீட்டோட பேர் சிந்தாமணி. அங்கே உட்கார்ந்துக்கிட்டு வாக்தேவிகள் 8 பேர், வசினி, மோதினி, கௌளினி, விமலா, அருணா, ஈஸ்வரி, இப்படி வாக்தேவிகள் நிறைய இருக்காங்க. 8 பேர். மோதினி, கௌளினி, வசினி, இப்படிப்பட்ட வாக்தேவிகளை கூப்பிட்டு, வாக்குக்கு அதிபதி, சொல்லுங்க லலிதாம்பிகையை பற்றின்னு கேட்ட பொழுது அவர்கள் சொல்லியதை ஹயக்ரீவ பெருமாள் அகத்தியருக்கு சொன்னார். ஏன் அகத்தியருக்கு சொன்னார்னா, அகத்தியரும் பெரும்பக்தர், அகத்தியருடைய மனைவியான லோபாமுத்திரையும் பெரும்பக்தர்.
அதனால தான் காவிரி நதியை பார்க்குற பொழுதெல்லாம் பெரும் பெரும் முனிவர்கள் அகத்தியரே போற்றி லோபாமுத்திரையே போற்றின்னு வழிபடுவாங்க. லோபாமுத்திரையை நினைக்காம அகத்தியரை நினைக்கக்கூடாது. 12 பேர் ஸ்ரீ வித்தை கற்றவர்கள். அது என்ன ஸ்ரீ வித்தை? சாக்தம் அப்படின்னா வைணவம் பெருமாளை பெருசாக சொல்கிறது, சைவம் சிவபெருமான் தான் ஆதி கடவுள்னு சொல்கிறது, கௌமாரம் முருகப்பெருமானை குமாரனை ஆதி கடவுள்னு சொல்கிறது, கானாபத்தியம் கணபதியை சொல்கிறது, சௌரம் சூரியனை சொல்கிறது. இதிலே சாக்தம் அன்னை பராசக்தியை சொல்லுவது. அன்னை பராசக்தியை முறையாக வழிபடுவதற்கு பெயர்தான் ஸ்ரீ வித்யை. ப்ரொசீஜரல் வர்ஷிப், சிஸ்டமேட்டிக் பிரேயர். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்ரீ வித்தையை யார் செய்தார்கள் அப்படின்னா அபிராமி பட்டர் சொல்றார். ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரர் அமரதங்கன் போதிர் புராரி முராரி பொதியமுனி காது கொருபடை கணபதி கந்தன் காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. 12 பேர் ஸ்ரீ வித்யை, அதாவது அன்னை பராசக்தியை முறையாக வழிபட்டவர்கள். யார் அந்த 12 பேர்? அதில் 11 பேர் ஆண்கள், ஒரே ஒருத்தர் தான் பெண், அது லோபாமுத்திரை. சூரியன், சந்திரன், குபேரன், அக்னி, இந்திரன், பிரம்மன், மன்மதன், இப்படி ஏகப்பட்ட பேர், 12 பேர். அதில் ஒருவர் லோபாமுத்திரை. ஆகவே அப்படிப்பட்ட லோபாமுத்திரை அகத்தியர்கிட்ட கேட்குறாங்க, லலிதாம்பிகை பற்றி ஹயக்ரீவ பெருமாள் என்ன சொன்னார்? அகத்தியர் லோபாமுத்திரைக்கு சொல்கிறார். இதுதான் பிரம்மாண்ட புராணத்தில் 14 புராணத்தில் ஒரு புராணமாக இருப்பது பிரம்மாண்ட புராணம். அதிலே ஒரு பகுதி தான் லலிதா சகசரநாமம். லலிதாம்பிகை துர்க்கையினுடைய ஒரு வடிவம். துர்க்கையே 8 வடிவம். ஜாதவேதோ துர்க்கைன்னு இருக்கு. அதனது ஜாதவேதோ துர்க்கை. முருகப்பெருமான் 2 பேர் தான் ஆணுக்கு பிறந்த ஆண், மற்றவங்கெல்லாம் பெண்ணுக்கு பிறந்த ஆண் தானே. இந்த உலகத்தில் ஆண் எடுத்துக்கிட்டா எந்த ஆணை வேணால் எடுத்துக்கங்க, அவங்க எல்லாமே பெண்ணுக்கு பிறந்த ஆண் தானே. ஆணுக்கு பிறந்த ஆண் யாரு? பிரம்மா, பெருமாளுக்கு பிறந்த ஆண். முருகன் சிவனுக்கு பிறந்த ஆண். அப்படி தீப்பொறியாக பிறந்தார் முருகப்பெருமான். சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து பொறியாக பிறந்தவர், நெருப்பு பொறியாக பிறந்தவர். அதை தூக்கிட்டு போறதுக்கு முடியல வாயு பகவானால. அப்போ அந்த வாயு பகவானுக்கு ஆற்றலை கொடுத்த துர்க்கை ஜாதவேதோ துர்க்கை. இப்படி நிறைய துர்க்கைகள் இருக்கா. சபரி துர்க்கை. சிவபெருமான் வேடனாக வடிவம் கொண்டு அர்ஜுனனுக்கு பாசுபாத அஸ்திரத்தை கொடுத்த பொழுது கூட வேட்டு வச்சியாக போனது சபரி துர்க்கை. தீப துர்க்கை, ஜுவாலா துர்க்கை, லவணா துர்க்கை. லவணாசுரன் ஒருத்தர் இருந்தார். அவனை அழிப்பதற்கு ராமனுடைய தம்பியாகிய சத்ருகனுக்கு ஆற்றல் தந்தவள் துர்க்கை. ஆசுரி துர்க்கை. அமுதத்தை கடைந்து மோகினி வடிவம் எடுத்து பெருமாள் வேதத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற தேவர்களுக்கு அமுதம் தந்தவர் பெருமாள். அதுக்கு உதவியவள் ஆசுரி துர்க்கை. இப்படி நிறைய துர்க்கைகள் இருக்கா. அதிலே ஒரு வடிவத்தை லலிதாம்பிகையை சொல்லுவதாக இந்த லலிதா சகசரநாமம் அமைந்திருக்கிறது. இதில் நிறைய நம்ம பேசலாம். அதை படித்து பார்க்க பார்க்க நமக்கு மனது விரிவடையும், மனசு செழுமைப்படும். இப்போ என்ன நம்ம பார்க்குறோம்? வெளிப்படையாக பேசிக்குவோமே, செய்தித்தாள்களில் பார்க்குறோம் வக்கரங்கள், பர்வர்ஷன்ஸ், மன நோய்கள், மன உளைச்சல்கள், மனப்பிறழ்வுகள் எல்லாம் அதிகமாயிட்டே போகுதுன்னு பார்க்குறோம். வருமானம் அதிகமாகிறது, மனப்பிறழ்வுகளும் உளச்சிக்கல் மன நோய்களும் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. என்ன தீர்வுன்னா ஆன்மீக ரீதியாக இதுதான் தீர்வு. கோயிலுக்கு போவது, நல்ல புத்தகங்களை படிப்பது, அதனால குணம் மாறும். நல்லது எது, கெட்டது எது, உயர்வு எது, தாழ்வு எது எல்லாம் தெரியும்.
அதற்குத்தான் இந்த லலிதா சகசரநாமத்தை படிக்க சொல்லுவது. அதில் பாஸ்கர ராயர் அவரை மறந்துடக்கூடாது. இன்னைக்கும் அவர் வாழ்ந்த இடம் பாஸ்கர ராஜபுரம்ட்டு ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு. அற்புதமான உரையை அவர் எழுதியிருக்கிறார். மிக பெரும் பண்டிதர். ஸ்ரீவித்தையை பற்றி எழுதியிருக்கிறார். என் கண்மணி தாமரை அப்படிங்கிற தலைப்பில் பாலகுமாரன் அபிராமி பட்டருடைய வரலாற்றை அற்புதமான தமிழ் புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் படிச்சுப்பாங்க. என் கண்மணி தாமரை, அபிராமி அந்தாதியர் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். படிக்கிறவர்கள் அழுவார்கள். விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழிதடு மாறி முன்னு சென்னதெல்லாம் தரும்பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே என்பார் அபிராமி பட்டர். அப்படிப்பட்ட அற்புதமான மெய் அனுபவத்தை தருவது பாலகுமாரனுடைய எழுத்து என் கண்மணி தாமரை. அதை படிச்சு பார்க்க. இப்படி படித்து பாருங்கள், வாசியுங்கள். இதனாலலாம் என்னங்க வரும்? பக்தி வரும். பக்தினா என்ன சார்? சூரியனுடைய தேருக்கு எத்தனை குதிரைகள்? 7 குதிரைகள். அந்த 7 குதிரைகளோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காயத்ரி, பிரகதி, ஜகதி, பக்தி, உஷ்ணிக், திருஷ்டுப், அனுஷ்டுப். ஆகவே பக்திங்கிறது சூரியனுடைய 7 குதிரைகளில் ஒன்று அவரோட தேரில். ஆனால் பக்திங்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கடவுள் உதவுவார் என்கிற நம்பிக்கை, கடவுள் தண்டிப்பார் என்கிற பயம். இந்த ரெண்டுமே இப்போ இல்லை, நம்மக்கிட்ட இல்லை, அல்லது குறைஞ்சி போயிடுச்சு. கடவுள் உதவுவாருங்கிற நம்பிக்கையும் குறைஞ்சி போச்சு, கடவுள் தண்டிப்பாருங்கிற பயமும் குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் தான் இந்த சமூகத்தில் சீர்கேடுகள் அதிகமாவதற்கு காரணம் என்று பல உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார். மதிப்பிற்குரிய முன்னாள் காவல்துறை இயக்குனர் நட்ராஜ், அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்திருக்கிறார். அவர் சொன்னது இது. கடவுள் உதவுவார் என்கிற நம்பிக்கையும் இல்லை, கடவுள் தண்டிப்பார் என்கிற பயமும் இல்லை என்று நட்ராஜ் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த இளைய தலைமுறைக்கான அந்த பலவீனம் குறைவதற்குத்தான் இதையெல்லாம் வாசிக்க சொல்லுகிறோம், அந்த கோயில்களுக்கு போக சொல்லுகிறோம். கூத்தனூர் சரஸ்வதி கோயில், திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயில். திருமியச்சூரில் தான் லலிதா சகசரநாமே அரங்கேறிச்சு. பாஸ்கர ராயர் அரங்கேற்றினார். திருமியச்சூருங்கிறது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற லலிதாம்பிகைக்கான கோயில். தங்க கொலுசு லலிதாம்பிகைக்கு அணிவிப்பார்கள். தங்கத்தில் கொலுசு போடக்கூடாது பெண்கள், ஆனால் லலிதாம்பிகைக்கு மட்டும் தங்க கொலுசு போடுவாங்க அந்த கோயிலில். அதை தெரிஞ்சுக்கோங்க. திருமியச்சூர் லலிதாம்பிகை. அதே மாதிரி துர்க்கை, நிறைய துர்க்கை வடிவம் இருக்கிறது. வனதுர்க்கை, வனத்தில் இருக்கிற துர்க்கை. வனபத்ரகாளி, உஜ்ஜயினி, வடநாட்டிலே இருக்கிற உஜ்ஜயினிலே இருக்கிற துர்க்கை. பட்டீஸ்வரம், தஞ்சாவூர் அருகிலே இருக்கிற பட்டீஸ்வரம் துர்க்கை. இப்படி ஏகப்பட்ட துர்க்கை இருக்கிறார்கள், துர்க்கையினுடைய வடிவங்கள். ஏனென்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, பெண்ணே மூலம், ஆதி மூலம். பெண்மையே மிகுந்த சக்தி உடையது. பெண்மையின் சக்திக்கு முன்னால் ஆண்மை ஓர் அற்ப புழு என்கிறார் ஜெயகாந்தன். அதை நம் வாழ்க்கையிலே உணருவது, பெண்ணை போற்றுவது, பெண்மையை போற்றுவது, பெண்மையினுடைய சிறப்பை அறிந்து கொள்வது, இதற்கெல்லாம் இந்த நவராத்திரி வழிபாடு உதவும். அதனால்தான் உடல் ரீதியாக, உடற்கூறியல் ரீதியாக பார்த்தீர்களானாலும் கூட பெண் பெற்றுக்கொள்பவள், தருபவள், தடையில்லாமல் தருபவள், தடையில்லாமல் பெற்றுக்கொள்பவள். அவள் மறுத்தால் கூட அவள் பெற வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த பெண்மையினுடைய சிறப்பு, பெண்மையினுடைய உயர்வு, பெண்மையினுடைய செழுமை, இதுவெல்லாம் நமக்கு
நாம் உணர வேண்டும். குறிப்பாக இளைய தலைமுறை உணர வேண்டும். அப்படி உணர்வதற்குத்தான் இந்த நவராத்திரி வழிபாடு உதவுகிறது. அதற்குத்தான் வாசிக்க சொல்லுகிறோம். நவராத்திரி பாட்டு மகாகவி பாரதி எழுதியிருக்கிறார். ஆங்கோர் யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். சரஸ்வதி பூஜையை முறையா சிஸ்டமேட்டிக்காக புஸ்தகத்தை எடுத்து அடுக்கி எல்லாம் செய்கிறத விட ஏழைக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம் என்கிறார். புண்ணியமாக செய்வது. அப்படிப்பட்ட மகாகவி பாரதியாரை வாசித்து பார்க்கலாம். அதே மாதிரி சரஸ்வதியினுடைய வடிவங்களாக இருப்பவர்கள் மிக முக்கியமாக வெகு சில எழுத்தாளர்கள். எங்களுடைய பார்வையில் அன்னை சரஸ்வதியினுடைய வடிவங்களாக திகழ்கிறவர்கள் நமக்கு தெரிந்து மகாகவி பாரதி, புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், கண்ணதாசன், சுஜாதா, பாலகுமாரன், ஜெயமோகன் போன்றோரெல்லாம் அன்னை சரஸ்வதியினுடைய வடிவங்கள். கலைவாணியினுடைய அருள் பெற்றவர்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள், கவியரசர் கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்கள், சுஜாதாவினுடைய பல சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகள், புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள், பாலகுமாரனுடைய கதைகள், பாரதியாருடைய கட்டுரைகள், இவைகளெல்லாம் இந்த நவராத்திரியிலே வாசிக்க தகுந்தவை என்பதையும் சொல்லி காத்திருங்கள். இன்னும் பல தகவல்களுக்காக நன்றி, வணக்கம்.